இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. பிரியமானவர்களே, கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக என்று தேவன் உங்களுக்கு இன்று உணர்த்துகிறார். கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விலக்கி அவர் வியாதியிலிருந்தும் மீட்டு உன்னை பாதுகாத்து வந்தார். சுகத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், உன்னை பாதுகாத்தார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்ட கர்த்தரை நோக்கி அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருப்போம். திரும்பவும் பாவத்திற்குள்ளாய் கடந்து செல்லாதபடிக்கு, திரும்பவும் உலகத்திற்குள்ளாய் கடந்து அவர்களோடு இணைந்து உன்னை நீ திரும்பவும் கர்த்தருடைய நன்மையை மறந்து அப்படி ஆகிவிடாமல் நீ தேவனோடு கூட இணைந்திரு, அவரோடு கூட பரிசுத்தமாயிரு. உன்னை இன்னும் கர்த்தரோடு இணைத்து சாட்சியோடு வாழு என்று கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். எனவே நாம் கவனமாய் கர்த்தரோடு கூட இணைந்து சாட்சியோடு வாழும்போது கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மீன் பெருமையோ சுய இச்சையின்படியோ சுய வெறுப்பின்படியோ நீ வாழ்ந்து உன்னுடைய காலங்களை கழிப்பாயே. ஆனால் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். மகனே, மகளே, இது கர்த்தருடைய சத்தம். நீ கேட்டு கர்த்தரோடு கூட பரிசுத்தமாயிரு. ஆமென்.